பேசிக் ஷட்டர் ட்ரைனிங் பார்க்க போகிறோம். ஷட்டர் நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி பந்து எப்படி போகிறது, ஐபால் எப்படி போகிறது, பின்னாடி பாலை நம்ம எப்படி போட்டு கற்றுக்கிறதுன்ட்டுன்னு பேசிக்காக எல்லாமே பார்த்துன்னு பார்க்க போகிறோம். சரியா? நம்ம ஷட்டரு போகிறது, பந்தை எப்படி பிடிச்சி ஃபிங்கர் போடுறன்றதுலாம் இருக்குது. சரியா? நம்ம ஸ்டார்டிங் ஃபிங்கர் போகிறோன்னா கை கிட்ட வச்சு கை இந்த ஷேப்பில் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் நம்மளால் பந்து போட முடியாது. லாங்கில் தூக்கி போய் டேப் ஆகிடும். சைடில் போடுறப்ப கை கரெக்டாக இந்த மாதிரி வச்சுன்னு போட்டால் நீ எங்கே போட்டாலும் பந்து அழகாக போய் நிற்கும். அது கை ஏன் கிட்ட வச்சு நம்ம பந்து போடுறோன்னா பந்து சுத்தாது, நம்ம கைக்குள்ளே அடங்கி பந்து அழகாக அப்படி பிடிச்சி போடலாம். இந்த ரிஸ்ட்டு வேலை செய்கிறது, அவர் எப்படி வேலை செய்கிறது, இந்த ரிஸ்ட்டில் தான் அழகாக பந்தை தூக்கி போட முடியும். அவர் ரொம்ப நம்மளால் புஷ்பால் தள்ள முடியும்னா பந்தங்களாம் கை மேலே தூக்கி தள்ளுறது. பந்தை upon a time there lived a ghost. கை கட்டை எல்லாம் வச்சு இந்த ஷேப்பில் இருந்து நம்ம பந்தை பிடிச்சி அழகாக போடணும். சரியா? இந்த மாதிரி நம்ம பந்து போட்டால் தான் பந்து அழகாக அங்கே போகும். நம்ம எங்கே இங்கே தான் நெட்டு ஓட்டில் தான் ஷட்டர் போடுவோம். நம்ம ஸ்டார்டிங் கற்றுக்கிறப்ப நெட்லேருந்து ஒரு அடி கேப் விட்டு நம்ம கற்றுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் நம்ம மேலே ஜம்ப் பண்ணி போட்டு ஷட்டர் போட்டு கற்றுக்கிறப்ப கிட்ட போய் ஜம்ப் பண்ணி போகிறது எல்லாத்தையும் கற்றுக்க வேண்டியது. ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஐபால், பேக்கில் ஐபால் போடு. பந்தை கரெக்டாக மேலே பிடிச்சி ஒரு அது மாதிரி அழகாக போடணும். கீழே கையை விட்டு பிடிக்கக்கூடாது, கையை இப்படி மேலே பிடிச்சி தான் போடணும். அப்போ தான் நீ அடிக்கிற பந்து அட்டாக இருக்கும். வார்ம் ஷாட்டோ இல்லை நம்ம பந்து போடுற பந்து அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்லா பந்து நல்லா வருது, இன்ட்ரெஸ்ட்டாக அடிக்க வருவாங்க. வார்ம் ஷாட் அடிக்கிறப்ப பந்து நம்ம கையில் வந்து நிற்கிறதுல தான் இருக்குது. நான் போடும்போதே உள்ளே தூக்கி போட்டோன்னு வச்சுக்க, அடிக்க வராங்க 2 பால் உள்ளே போட்டோன்னே 3ஆம் பால் ஏன்னா அடிக்கணுன்ட்டு அவங்க மேலே போயிடுவாங்க. கைக்கு ஃபஸ்ட்டு பந்து போகிறது உன் கையில் நல்லா படிக்கிற வரைக்கும் பந்தை போட்டு பழகணும். அது மாதிரி பந்தை ஐபால் பேக்கில் ஃப்ரண்ட்டில் பேக்கில் போட்டு பாரு, அது நம்மளுக்கு பழகினா தான் வரும். சரியா? அந்த பாலை போட்டதுக்கப்புறம் அடுத்தது நம்ம மூமெண்ட்டு எப்படி பந்து போட்டு பார்க்கறதுன்னு பார்க்கலாம். ரெடி? பந்தை கீழே விடக்கூடாது. பாரு கோலை பாரு, பால் கீழே விடாத, பந்தை மேலே பிடி. ரொம்ப மேலே இல்லைப்பா, இப்போ இந்த அளவுக்கு பெண்டு வச்சுக்கு நீ இப்படி ரொம்ப மேலே பிடிக்க. மேலே ரொம்ப பிடிச்சினா இந்த நேராக கை ஆகிட்டுனா ரிஸ்ட்டில் வந்து பந்து உணவை ரிஸ்ட்டு லைட்டாக தான் போகும் மேலே. சரிதா? இந்த அளவுக்கு நேராக நம்ம கையை ஆகிட்டோம் பந்து பிடிச்சினா இந்த ரிஸ்ட்டில் மட்டும்தான் பிடிச்சி போட முடியும். அது போகாது பந்து ஆகிட்டு. ஷார்ட் பாஸ்னா நம்ம போடலாம் அந்த மாதிரி பிடிச்சி. கை பிடிக்கணும், நேராக பிடி, பந்தை மேலே பிடி, மேலே மேலே கை கரெக்டாக அப்படி புரிய கை வச்சு அதையும் நம்ம இந்த பெண்டிங்லேயே கை இருந்தால் தான் கரெக்டாக அப்படி போகும் நம்மளுக்கு. ரெடி? நல்லா ஆகிட்டு போச்சு. போகுது பாரு, அந்த மாதிரி போகக்கூடாது. லாங்கில் தள்ளுறது. சரியா? இப்போ நம்ம இங்கேருந்து தள்ள போகிறோம் பந்தை ஐபால். லாங்கில் நம்ம எப்படி பந்து ஐபால் தள்ளுறது, எனக்கு மிஸ்பாஸ் ஆகிட்டு பந்தை ரொம்ப தூரம் தள்ள வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்ம ஐபால் மிஸ்பாஸ் பால் தள்ளுறது மூமெண்ட்டில். எவ்வளோ நல்லா பாரு. தொட்டுட்டு அப்படி வரும்போது நான் பந்து போட்டுருவேன். தொட்டுட்டு நீ ஏந்து நிற்கிறப்ப அப்போ திரும்பி பந்து அங்கே தள்ளணும். சரியா? பந்துட்டு நான் சொல்கிறேன். இது ஏன் நம்ம பண்ணுறோம், பந்து ஐபால் போட்டு திரும்பி ஒரு வேளை அங்கே வந்து அடிக்கிறாங்களா நம்ம டிஃபென்ஸ் ஆகிறதுக்கு, பந்து அண்ணன் நம்ம வந்து அடிக்கிறாங்க அதை டிஃபென்ஸ் ஆகிறதுக்கும். சரியா? அது ரெண்டுத்துக்கும் மூமெண்ட்டும் பந்து போடுறோம். ஃபோன் தொட்டுட்டு ரெடி? பந்து பிடிச்சி அப்படி போடணும் மேலே தொட்டுட்டு. ரெடி? பந்து மேலே பிடிச்சி அப்படி போடுறது. தள்ளு போல பாரு, பால் நல்லா தள்ளு வேகமா. நல்லா தள்ளு.
பந்தை நல்லா கிட்ட பூசி அழகாக தள்ளு 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 தூக்கி தள்ளு. பரவாயில்ல. பாரு எங்கேயும் போகுது பாரு. பரவாயில்ல பரவாயில்ல தள்ளு. தூக்கி தள்ளு. நீ பந்தை எப்படி பிடிக்கிறியோ அதுதான் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வரும். சொல்றதுக்கா நான் ஸ்டார்டிங் எப்படி பந்தை பிடிச்சி பழகிறனோ அதான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் வரும். நான் ஃபிங்கர் எப்படி போட்டு செட் பண்ணுறனோ ஷட்டர் எப்படி போடணும் அதான் உனக்கு கடைசி வரைக்கும் நீ கற்றுக்க முடிய வரைக்கும் அதான் உனக்கு கடைசி வரைக்கும் வரும். போடுறப்பே கையை கரெக்டாக வச்சு அந்த பந்து சுட்டாமல் கையை கரெக்டாக 2 கையிலையும் படுற மாதிரி கரெக்டாக பந்தை பிடிச்சி போடும். சரியா? ரெடி. நல்லா தட்டு. சத்தம் கேட்டால் பரவாயில்ல தட்டு. உள்ளே போய் பரவாயில்ல போ. ஃப்ரண்ட்டில் பந்து போட்டு பார்த்தலாம். இப்போ அதே பேக்கில் போட்டு பார்க்க போகிறோம். சரியா? அங்கே பந்து லைனாக காலம் கட்டி அங்கே வந்து நம்ம ஆள்கிட்ட ஒரு ஆள் இங்கே பந்து போடுவாங்க. எங்கே? அந்த இடத்த அங்கே ஓடி போய் நீ கை தட்டினோடனே அங்கே பந்து போடுவாங்க. அங்கே அந்த பந்தை பின்னாடி நல்லா போடணும். திரும்பி இங்கே திரும்பி அந்த பக்கம் திரும்பி ஓடி இங்கே வரணும். இங்கே கை தட்டினோடனே அவங்க பந்து போடுவாங்க. அந்த கோணை தொட்ட உடனே அந்த திரும்பி அந்த பந்தை தூக்கி அங்கே போனோம். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் போட்டு பார்த்தோம்னா வேகமா. இப்போ அதே வந்து பேக்கில் போட்டு பார்க்க போகிறோம். ரெடி. கை தட்டி கேளு. போடு ஓடியா ஓடியா. எப்பல போடு. ஓடியா 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 பரவாயில்ல ஓடியா. சத்தமாக சொல்ல. ஓட்டு பந்த திரும்ப டக்குனா திரும்ப டக்குன்னு திரும்பி பாரு பந்து போட. முக்கியமாக கற்றுக்கிறது உன்னோட பொறுமை. நீ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறியோ அந்த அளவுக்கு பந்து யாருக்கு போடலான்னு ஏதாச்சும் நம்ம பந்து போட முடியும். சரியா? பந்து ஜம்ப் பண்ணி போடுறதா இருந்தாலும் சரி, நம்ம நின்று ஷட்டருக்கு போடுறதா இருந்தாலும் சரி, நம்ம பொறுமையாக பந்தை நெதாஞ்சி பந்தை போட்டோன்னா நீ யாருக்கு போடணும்னு நினைக்கிறே பந்து அங்கே கரெக்டாக போகும். நான் பந்து பஸ் பாஸ் வரத்துக்குள்ளே தத்தன்னு ஆடின்னு பந்தை எங்கன்னா தூக்கி போடணும்னு வச்சுக்க, கடைசி டைமில் பந்து எங்கன்னா போயிடும். ஆட்டம் எவ்வளோ நம்ம ஃபாஸ்ட்டாக விளாட்றோமோ, மேட்ச் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக விளாட்றோமோ அந்த அளவுக்கு பொறுமையாக விளாட்ணும். நீ ஷட்டர் எவ்வளோ பொறுமையாக விளாட்றியோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஜெயிக்கவும் முடியும். கண்ட்ரோலில் தான் பால் நம்ம கண்ட்ரோலாக யார்கிட்ட போடணும், பந்தை போட்டு அடிக்க வைக்கிறோமோ அந்த லெவலில் தான் பந்து எல்லாருமே அடித்து வாஷ் அவுட் வாங்குறதா.